வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜார் 10 தமிழ். உரைநடையின் அணிநலன்கள். மா. ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழனார் குறிப்பிடுவது வணிகக் கப்பலும் ஐம்பெருங்காப்பியங்களும். பேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. சார்பெழுத்து. உயிர்மெய் ஆயுதம். உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். அளபெடுத்தல், நீண்டு ஒலித்தல். ஓர் எழுத்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். அது இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். 3 வகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். 3 வகை மொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும். தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்றோ பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு: கண், படி, பகாபதம். கண்ணன் படித்தான், பகுபதம். தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்குச் சென்றாள். பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனி மனிதர்களின் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: ஈதல், நடத்தல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.